கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான திருச்சபை மக்களே, அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே எழுந்தருளி நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 7வது மாதத்திலே தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாட்களும் பரத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை ஆராதனையில நல்ல துதியோட ஸ்தோத்திரத்தோட குடும்பமாய் ஆயத்தப்பட்டு காத்துறேன். கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் இந்த காலை வேளை பேசுவார். கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தேவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை வேளை நம்மோடு கூட இணைவோம். ஆகவே குடும்பமாய் ஆயத்தப்படுங்கள். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருக்கு நாம் ஏறெடுப்போம். இந்த காலை வேளை ஜெபத்தோடு கூட ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும் மட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும் மட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. வாரும் தூய ஆவியானவரே,
என்னை ஆனந்த தைலத்தால் நிரப்பிடும் ஆவியானவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டும் ஆண்டவரே. வீடுகளில் உமது பிள்ளைகள் குடும்பமாக ஆண்டவரே விசுவாச பெருமக்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் போது தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. அநேகர் இந்த நாள்ல தேவனை ஆழமாய் அறிந்து தங்களை ஆழ்ந்து அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், பிசாசினுடைய எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஜனங்களுடைய இருதயங்கள் தாகத்தால நிரம்பட்டு ஆண்டவரே, ஆவியானுடைய வல்லமையினால நிரம்பட்டுங்கப்பா. ஆராதனையில கலந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும், அநேகர் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். அப்படியே நீங்க செய்தருளுங்க. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. மகிமை துதி கனம் யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சங்கீதம் 71:23 வாசிக்கிறோம். அப்படியாக தேவனை உற்சாகமாக நாம் பாடுவோம். நம்முடைய இருதயம் கம்பீரித்து மகிழட்டும். ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். முதலாவதாக கர்த்தரை நம்பியே ஜீவிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் Kara
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும். கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை ஒரு இமை பொழுது நம்மளை கைவிடவே இல்லைல்ல. எத்தனையோ நேரங்கள் நம்ம துன்பப்பட்ட நேரத்திலையும் வருத்தப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவர் நம்மை அவருடைய தோளின் மேலே சுமந்து அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருந்திருக்கும். இந்த வருடத்துல 6 மாசத்துக்குள்ளே நான் இந்த காரியத்தை செய்து முடிச்சிடணும், இல்லை இந்த இதை நான் வாங்கிடணும், இந்த இதை நான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திட்டங்கள் இருந்திருக்கும். ஆனா அது இந்த நேரத்துல நடக்க முடியாம போயிருக்கலாம், இல்ல அந்த காரியம் உங்களுக்கு கை கூடி வராம இருந்திருக்கலாம். ஆனால் நடப்பது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். நம்மளுடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நன்மைக்காக. இதை விட பெஸ்டா இல்ல இதை விட சூப்பரான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. இந்த 6 மாசத்துல நம்மளுக்கு கிடைக்காதது இன்னும் மீதி இருக்க இந்த 6 மாதங்களை நம்மளுடைய தேவன் நம்மளுக்கு நிச்சயமாக செய்வார். நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் அதற்கு மாறாக இருக்கலாம். நம்மளோட நிலைமையை பார்த்தா இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இருக்கலாம். ஆனா நிச்சயமாக நடக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே நடக்கும் என்று நாம் எல்லோரும் விசுவாசித்து இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என்கிற பாடல், இது எல்லோருக்கும் அறிந்த ஒரு பாடல். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி உமக்கு நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி உமக்கு நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி.
நடந்ததெல்லாம் நிச்சயமாக நம்மளுக்கு நன்மையாகவே முடியும். இந்த லாக்டவுனும் நம்மளுக்கு ஒரு நன்மையாகவே ஒரு நாள் முடியும். ஆமென் என்று நம்ம எல்லாரும் விசுவாசிப்போம். எத்தனையோ பேர் நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப வேதனையில இருக்கேன், என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட காசே இல்லை. நிச்சயமாக உங்களை வழி நடத்தி பாதுகாப்பார். ஆமென். குறைவே இல்லாமல் நம்மளுடைய தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவதாரத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் வைத்தார் நடத்துகின்றார். அவதாரத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் வைத்தார் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். என்னை அபிஷேகம் செய்தலைவே நிரம்பியதே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். மகிழ்ந்த நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும். மகிழ்ந்த நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென். நிச்சயமாகவே நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு குறைவே இல்லாமல் நம்மளை நடத்தி வருவார் என்று விசுவாசிக்கிறது எல்லோரும் ஒரு நிமிடம் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். இந்த நேரத்திலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்து இந்த நீங்க வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்க உங்களை தாழ்த்தி ஆமென் உங்களை கண்களை மூடி நீங்கள் எங்களோடு சேர்ந்து
நன்மைகளை செய்திருக்கிற தேவன்ல காப்பவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் காக்கிற நம்முடைய தேவன். அவருடைய செட்டையின் கீழே வைத்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை காக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்குள்ள. நம்மை காத்து நம்மளை விசாரித்து நம்மளோடு இருக்கிற நம்மளுடைய தேவனை நம்ம ஆராதிக்கிறது என்றது ஒரு பெரிய பாக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவன் நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமே, நம்ம ஒரு கல்லையும் ஒரு மந்தையும் வணங்கல. நம்ம ஆராதிக்கிறது ஒரு ஜீவனுள்ள தேவன். இன்றும் என்றும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமே, நம்ம தூதர்களை போல நம்ம ஆராதிக்கிறோம். பரலோகத்துல எல்லா தூதர்களும் தேவனை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே போல நம்மளுடைய தேவனை இந்த வேலையில ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு விசை பாடுவோம்.
ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய துயரங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி ஒரு சந்தோஷம் நம்மளை ஆட்கொள்ளும். அதுதான் தேவனுடைய பிரசனம். நீங்க என்ன ஒரு உடம்பு வலியில இருந்தாலும் சரி, என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புது வல்லமையை தேவன் கட்டளையிடுகிறார், புது சுகத்தை கொடுக்கிறார், புது மகிழ்ச்சியை உங்களுடைய குடும்பத்துல இந்த நேரத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமே, நீங்க அதையெல்லாம் விசுவாசிங்க. நம்மளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றுவார். நம்மளுக்கு ஒரு புது பலன், ஒரு புதிய கிருபைகளை நம்மளுக்கு தினம் தினம் தருகிற தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். ஆமே, நம்ம சங்கீதத்திலே வாசிக்கிற மாதிரி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வாசிக்கிறோம். ஆமே, நம்ம யாரை நோக்கி பார்க்க முடியும்? நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நம்மளுக்கு ஒரு துயரம் வரும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க முடியும்? நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை கைவிடலாம், நம்மளை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் பொழுதும் நம்மளுடைய தேவன் ஒரு பொழுது நம்மளை ஒதுக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும். அதுதான் நித்திய ஒத்தாசை, என்றுமே அழியாத ஒரு ஒத்தாசை. எங்கிருந்து வரும் பார்த்தீங்கன்னா நம்மை ஆராதிக்கிற நம்மளுடைய தேவனிடம் மட்டுமே. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய கண்களை நாம் பார்க்கணும், அவருடைய முகத்தை நாம தேடும் பொழுது, அவரை நாம் வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு அவருடைய ஒத்தாசையை கொடுத்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடக்க நம்மளுக்கு கிருபை செய்கிறார். ஆமென். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயின், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயின், கண்களை ஏறெடுப்பேன். நிச்சயமாகவே இந்த வருகிற அடுத்த இருக்க 6 மாதங்களும் நம்மளுடைய கண்களை நாம் தேவனை நோக்கி மட்டுமே பார்க்க போகிறோம். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம்மளுடைய தேவன். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை கைவிட்டு விடுவாரோ, நம்மளை தள்ளி விடுவாரோ? ஒரு நாளும் இல்லவே இல்லை.
நிச்சயமாக நம்மளை வழி நடத்துவார் என்று நாம் எல்லாரும் விசுவாசிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையிலும் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். எங்களுடைய வாசம் செய்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஞாயிறு வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில ராஜா, நாங்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரே ஒரு காரணத்துக்காக உம்முடைய அண்டை வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுடைய நாட்டை குறித்து, இந்த உலகத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக அறியும் அப்பா. இந்த கொரோனா வைரஸ் என்ற உலகத்தையும் அது ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. ஆமென் இயேசுப்பா, நீங்க வந்து இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பூரண விடுதலையும் ஒரு சுகத்தையும் நீங்க எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க அப்பா. இந்த எந்த ஒரு வாதையும் எங்களை யாரையும் தாக்காதபடி இது சீக்கிரத்தில் எங்களுடைய உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோட ஜபங்களை அறிகிற தேவன், எங்களோட ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவன் அப்பா. நீர் எங்க எல்லாருக்கும் இந்த இதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உம்முடைய சபையில நாங்க எல்லாரும் ஒரே சபையாய், ஒரே குடும்பமாய் சீக்கிரத்திலே வந்து ஆராதித்து உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்பா. நீங்க நினைச்சா இது முடியும், நீங்க நினைச்சா எங்களுக்கு இதுல இருந்து ஒரு அற்புதத்தையும் ஒரு பூரண விடுதலையும் நீங்க தர முடியும் அப்பா. நீர் ஒருவரே பெரியவனா இருந்து எங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையும், இதன் மூலமா பல சாட்சிகளை நீங்க எழுப்ப போறதுக்காக நன்றி ஏசப்பா. பல பேர் இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு சாட்சியம் எங்களுக்கு ஏசு கொடுத்தார் அப்படின்னு சொல்ல போறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த மீதி இருக்க ஆராதனையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்க போற வசனத்துக்காக நன்றி. கொடுக்கிற தாசரையும் நீங்க மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளில் நாம் ஆண்டவரை பாடி ஆராதிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தது. அருமையான மகளோடு நீங்களும் சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண வேண்டும். என்னுடைய வாஞ்சை எல்லாம் அதுதான், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான். நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை உண்டு பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். ஆகவே இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக, நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். கருணை நிறைந்த அன்பின் தகப்பனே, உம்முடைய வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவை அருளி செய்வீராக. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலே போஷித்தீரப்பா, வனாந்திரத்திலே போஷிச்சீங்கப்பா. எங்களையும் உடைய வார்த்தைகளினாலே போஷியுங்க. உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை இந்த காலை வேளையிலே தரட்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும். ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் முதியோர் யாவரோடும் நீர் இடைப்படுவீராக. அடியே நல்ல நீரே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவன் விரும்பும் மனிதன் என்கிற ஒரு சிறு தலைப்பில், தேவன் விரும்பும் மனிதன் என்கிற ஒரு சிறு தலைப்பில் இந்த காலை வேளை தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளும் அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசியாக எரேமியாவை குறித்து இந்த காலை வேளை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா இஸ்ரவேலுக்கு
யூதா மக்களுக்கு அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக கர்த்தராலே முன் குறிக்கப்பட்ட ஒரு அருமையான தேவதாசன். இந்த எரேமியா வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய காலத்துல வாழ்ந்த மக்களை குறித்து அதிக பாரம் உள்ளவராயிருந்தார். தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் மாத்திரமல்ல, ராஜாக்களும் கூட தேவனை விட்டு விலகி துன்மார்க்கமான காரியங்களை செய்தார்கள் என்பதை அறிந்து அவன் மன கிளேசம் உள்ள ஒரு ஊழியக்காரனாயிருந்தார். எரேமியாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்த நாட்களிலே எரேமியா ஜனங்களுடைய பாவங்களுக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தார். ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனதை குறித்து அவன் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஊழியனை, எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையை விரும்புகிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள்ல என்னுடைய உள்ளத்துல கொடுத்த பாரத்தை இன்றைக்கு நான் தேவ செய்தியாக்கி உங்களுக்கு கொடுக்கிறேன். நாம் எப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியனா, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். தேவன் விரும்பும் மனிதன், தேவன் விரும்பும் ஊழியன் யார்? எரேமியா 9:1 எரேமியா சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இந்த உலகத்துல யாருமே அழுகிறதற்கு விரும்ப மாட்டார்கள். யாரோ ஒருவர் அழுவார் என்றால் உடனே நாம் போய் என்ன செய்வோம்? அழாதீங்க என்று அவருடைய கண்ணீரை நாம் துடைத்து விடுவோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இங்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். எரேமியாவுக்கு இன்னொரு பெயர் கண்ணீரின் தீர்க்கதரிசி, புலம்பலின் தீர்க்கதரிசி என்று பெயர். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையும் ஊழியமும் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நமது ஊழியமும் நமது காரியமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கண்ணீர் உள்ள ஜெபங்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அழுது புலம்புகிறார் எரேமியா. அடுத்து கீழே நாம் வாசிக்கிறோம், என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இரவும் பகலும் நான் அழுவேன் என்று தன்னை மற்றவர்களுடைய வாழ்வுக்காக ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் என்பார்களே. அந்த நாட்களிலே ஜனங்கள் கடவுளை விட்டு விலகி போயிருந்தார்கள். கடவுளுடைய நாமத்தை வணங்குகிறவர்களும் கடவுளுடைய நாமத்தை தேடுகிறவர்களும் மிகவும் குறைவாயிருந்தார்கள். யூதா மக்கள் பாபிலோன் சிறையிருப்புக்காக கடந்து போகிறார்கள் 70 ஆண்டு காலம். அந்த நாட்களிலே ஜனங்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்யாமல் கடவுளுக்கு தூரமாய் இருந்தது நிமித்தம் தேவன் அவர்களை பாபிலோனின் ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை கண்டு இந்த எரேமியா புலம்புகிறார், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு உலகத்தின் சமுதாயத்தை காட்டுகிறேன். நாமும் இன்றைக்கு கண்ணீர் விடுகிற மக்களாய் எழும்ப வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் விரும்பும் மனிதன் யார்? தேவன் விரும்பும் ஊழியம் எது என்று இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய உலகத்தை பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் மக்களின் அழுகுரல்கள், எங்கு பார்த்தாலும் உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் மனித உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை இன்றைக்கு யார் பார்க்கிறது? யார் இவைகளுக்காக சிந்திக்கிறார்கள்? இன்றைக்கு எத்தனை சபைகள் இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட உலகத்தில் காணப்படுகிறது.
நம்மை சுற்றி அநேக சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் அதை குறித்து அறியாமல் நாம் நம்முடைய சுயமாக நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இன்னைக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள், இந்த கொல் உயிரியாகிய இந்த வைரஸினாலே 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மரித்து போனார். 1,20,00,000 பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உலகத்தினுடைய சூழ்நிலைகளை பாருங்கள். பல இடங்களிலே தீவிரவாதிகள், ஈராக், சீரியா, துருக்கி அந்த பகுதிகளிலே தீவிரவாதிகளுடைய போராட்டங்கள், வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகளுடைய போராட்டங்கள், பல இடங்களிலே மக்கள் வறட்சி, ஆதாரம் இல்லாமல், பொருளாதாரத்திலே பலவித நஷ்டங்கள். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரத்தில் இழந்து இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் உலகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. போர் அபாயங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. போர் அபாயங்கள், யுத்தம் வந்துவிடலாம், அநியாயமான கொலைகள். இன்றைக்கு ஒரு மனிதன் எழும்பி இன்னொரு மனிதனை ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்கிறான். அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரிலே இருக்கிறது. குடும்பத்தில் மற்றவர்கள் மரித்து போனது நிமித்தம். விலைவாசி உயர்வு, கண்மூடித்தனமாய் விலைகள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. வேலை இழப்பு அநேக இடங்களிலே. இப்படி நம்மை சுற்றி உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துல தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலே இந்த உலகத்தை நீர் ஆண்டவரை காப்பாற்ற மாட்டீரா? இந்த உலகத்தை மக்களை நீர் அழிவை தடுத்து நிறுத்த மாட்டீரா? என் உள்ளத்துல நான் கேட்டதை உங்களோடு பேசுகிறேன். இந்த உலகத்துல மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? இதோ நான் பார்க்கிற போகிற வருகிற இடங்களில் பார்க்கிற மக்கள் உம்மை அறிந்து கொள்ள மாட்டார்களா? என் ஆத்துமாவின் பாரம் ஆண்டவரே, என் உள்ளத்தின் துடிப்பு ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளையே, எரேமியா இரவும் பகலும் அழுகிறார். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:4. இது என்ன காலம்? அழ வேண்டிய காலம். அம்மா, எனக்கு ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் திருப்தியாய் இருந்து விடக்கூடாது. எத்தனையோ இடங்களிலே மக்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே மக்கள் ஒருவேளை குடிக்க ஆக கஞ்சி இல்லாத நிலைமையில மக்கள் இருக்கிறார்கள். இது அழ வேண்டிய காலம். பிரசங்கி 3:4 சொல்லுகிறபடி அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நம்முடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே வரட்டும். நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே வரட்டும். இன்னைக்கு எரேமியாவை போல நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு எரேமியாவை போல உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இரவும் பகலும் அழுகிற தேவனுடைய பிள்ளையாய் என்னை மாற்றும். எரேமியா 9:2 வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் சனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமாயிருக்கிறார்கள். உலகத்திலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. விபச்சாரங்களை வேசித்தனம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த விபச்சாரமான உலகத்தில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி கண்ணீரோடு அந்த
தேவ ஊழியக்காரன் புலம்புகிறதை நாம் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9:9 பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, இவைகளின் நிமித்தம் நான் அவர்களை விசாரிப்பேன். இன்னைக்கு தேசத்துல காணப்படுகிற பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் கண்டிப்பாய் உலகத்தை விசாரிப்பார். நாமும் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ? அநியாயமாய் சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு கடவுள் கணக்கு கேட்பாரே. எத்தனை சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நம்முடைய தேசத்துல மரிக்கிறார்களே. ஐயோ, அந்த பிள்ளைகளுடைய அலறல் சத்தம் தேவனிடத்தில் எட்டாதோ? அந்த பிள்ளைகளுக்கு சிந்தின அந்த ரத்தம் கடவுள் விசாரிக்காமல் இருப்பாரோ? நாமும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். கண்ணீர் சிந்துவோம், இரவும் பகலும் அழுவேன். ஆண்டவரே, என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். சொல்லுங்க, என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமல்லா ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வதுதானே. ஏனமல்லா ஏக்கமல்லா உம் சித்த செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. நம்முடைய தேசத்துல எல்லா வன்முறைகளும் ஒழியணும், வறுமைகள் எல்லாம் மாறணும். ஆவியானவர் தேசத்தை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போமாக. இன்னைக்கு ஒரு ஜெப வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரவும் பகலும் கண்ணீர் சிந்த வேண்டும். பாருங்கள், ஆலயம் 3 மாதங்களாய் திறக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு விலகி விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே பங்கு பெறுகிறவர்கள் மிகவும் குறைவு. எத்தனையோ பேர் இந்த நாட்களில் அந்த நேரங்களை தூங்குவதற்கும் சுய இஷ்டமாய் செய்வதற்கும் பழகி விட்டார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதே என்று கண்ணீர் சிந்துகிற விசுவாசிகள் எத்தனை பேர். இந்த நாட்களிலும் இவைகளை குறித்து சிந்திக்காமல் மனமருந்தாமல் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் சபைகளில. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவை போல கண்ணீர் சிந்தி அழுங்கள். அதுதான் ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய சிந்தை அதுதான். ஐயோ, ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகிறார்களே. ஐயோ, ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அறியாதிருக்கிறார்களே. கண்ணீர் சிந்துங்கள், கண்ணீர் சிந்துங்கள். இன்னைக்கு எரேமியாவை போல ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, சபை மக்களே, தேவ ஊழியர்களே, எரேமியாவை போல ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இந்த காலத்தை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் நம்மில் யார்? உண்பதும் குடிப்பதும் புசிப்பதும் தூங்குவதும் அல்ல நமது வாழ்க்கை. அமைதியாய் தேவனே, நான் என்னுடைய இருதயத்தை பாரும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை பாரும் ஆண்டவரே. தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார் என்று எரேமியாவிலே வாசிக்கிறோம். எரேமியா 9:12 நன்றாய் கவனித்து வாசித்து பாருங்கள்.
வேதம் சொல்லுகிறது, பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று. உலகம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? அன்னிடத்துல கேட்கிற, ஆண்டவரே இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆண்டவரே என்னிடத்தில் தவறு உண்டோ? நான் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யவில்லையோ? கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவரும் அழிந்து போக கூடாது, ஒருவரும் கெட்டு போய்விடக் கூடாது. ஆண்டவரே, காலை வெள்ளை இருதயத்தில் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுப்பாராக. எரேமியாவின் வாழ்க்கையை நாம் ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மா, நீங்கள் எங்கிருந்தாலும், வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாவிட்டாலும், வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும், இரவும் பகலும் அழுகிற கண்ணீரை உங்கள் இருதயத்திலும் கண்களிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். வில்லியம் கேரி என்கிற அருமையான ஒரு தெய்வ ஊழியர் இருந்தார். இவர் என்ன செய்வாராம்? இந்தியா மேப்பை வைத்துக்கொண்டு இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் இந்தியாவை ரட்சியும் என்று அழுவார். இந்தியாவின் அந்த மேப் வரைபடத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை ரட்சியும் என்று வில்லியம் கேரி எப்போதும் செபிப்பார். இன்னைக்கு இதுபோல பரிசுத்தவான்கள் அநேகர் கண்ணீர் விட்டு செபித்ததுனாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அநேக பரிசுத்தவான்களுடைய கண்ணீரின் செபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஊக்கமான வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பு சகோதரனே, சகோதரியே, கண்ணீரின் செபத்திற்கு பதில் உண்டு, அழுகையின் கூக்குரலுக்கு பதில் உண்டு. வேதத்தில் எத்தனை உதாரணங்களை வாசிக்கிறோம். ஆகார் அன்றைக்கு வனாந்தரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார், கர்த்தர் அவளுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். அன்னாள் ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதாள், கர்த்தர் அவளுக்கு ஒரு ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யவில்லையா? இந்த இந்தியாவுக்காக, உலகத்துக்காக, மக்களுடைய ரட்சிப்புக்காக நீ கண்ணீர் சிந்துவாய் என்றால் உன் கண்ணீர்கள் துருத்தியிலே சேர்க்கப்படும். உன் கண்ணீர்கள் துருத்தியிலே சேர்க்கப்படும். அன்பானவளே, அழுது செபிக்க தீர்மானியுங்கள், அழுது செபிக்க தீர்மானியுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு, பாருங்க, வெளிப்படுத்தின 5:8 நன்றாய் கவனித்து பாருங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? தேசத்துக்காக ஆமென் அழுது ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்துல ஆமென் தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களிலே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறதாம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். ஜெபம் பண்ண தீவிரமாய் எழும்புங்கள். வீடுகளை ஜெபத்தாலே நிரப்புங்கள். வீடுகளில ஆமென் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக அழுது கொண்டிராதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஒரு ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தையில தெரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தையில உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது அது என்னது ஏக்கம். ஆண்டவரே, காலை வேளையிலே ஆமென் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூப கலசங்கள்ல சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ண தீவிரமாய் எழும்புவோம். அதற்காகத்தான் நான் நம்புகிறேன், கடவுள் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 126ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 126ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிக்கிறோம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆமென். விதையை சுமந்துட்டு போகிற விவசாயி எப்படி போகிறான்? அழுதுகிட்டே போவானா? ஐயோ, இதை எப்படி நான் விதைப்பேன்? இது ஆமை எப்படி வளரும்? இது எப்படி நல்ல முறையில் வளர்ந்து நான் அறுவடை செய்து விடுவேனோ? அதங்கத்தோட போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவன் போகும்போது அழுது கொண்டு போவான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். கம்பீரத்தோட திரும்பி வருவான்.
இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தெய்வ சமூகத்தில் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் இன்னும் பூமியில் இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீதிமானின் ரத்தமும் கூட பேசும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளை இந்த 2வது ஓய்வு நாள்ல கர்த்தருக்கு உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஜெப வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள். எங்கிருந்தாலும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். பூமியில நாம் அழுதுகிட்டே இருப்போம் என்றால் ஒரு நாள் நாம் அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு அறுத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எழுப்புதலை விரும்புவோம், எழுப்புதலை வாஞ்சிப்போம். ஆண்டவரே, எப்படியாக மக்கள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு ஒரு விருப்பம் இல்லை ஆண்டவரே. எப்படியாக நீர் எங்களை சந்தியும். எரேமியா பாருங்கள். எரேமியா 13வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளாமற் போவீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியில நடக்கவில்லையே என்கிற ஆதங்கத்துல நான் கண்ணீர் விட்டு அழுவேன் என்று எரேமியா சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அன்பியானவர்களே, இப்படிப்பட்ட மக்களை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்ல நம்மில் எத்தனை பேர் உண்டு? என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் உண்டு ஆண்டவரே? எத்தனை பேர் உண்டு ஆண்டவரே? வாசிக்கிறோம், கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். எவ்வளவு பயத்தோட இந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா? அழுதுகிட்டே இருந்திருக்கிறார். சபைக்காக இன்னைக்கு அழக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு ஆலயம் திறக்கப்படாததுனால எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். உண்மையாகவே ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஒரு ஆதங்கம், ஒரு சிந்தனை இருந்தால் அநேகர் நம்மோட தொடர்புல இருப்பார்கள். என்னோட தொடர்பு கொள்ளாத எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, மந்தை சிறைப்பட்டு போனதென்று கண்ணீர் சொரிகிறோம். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே எரேமியாவை போல நம்மை அர்ப்பணிப்போம். அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு தேவை. தேவன் இப்படிப்பட்ட மக்களை விரும்புகிறார் என்பானோலே. எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்படி சொல்றாருல்ல? என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குமா? பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து ஜனங்கள் படுகிற எல்லா பாடுகளையும் பார்த்து கொண்டு எரேமியாவும் அன்னைக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார். ஜனங்களுடைய உபத்திரவங்களையும் கண்ணீரையும் பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஒன்றுமில்லையா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, எல்லாரையும் போஷித்தருளும் என்று ஜெபிக்கிறோமே. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த கடைசி நாட்கள்ல இரவும் பகலும் கண்ணீர் சிந்த நம்மை அர்ப்பணிப்போமாக. கடைசியாக ஏசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாக. ஒரு காலமும் மௌனமாய் இராத ஜாமக்காரரை என்ன செய்கிறேன்? கட்டளையிடுகிறேன். எப்போதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க.
ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு வீடுகளில் நாம் எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும், that means 24 hours, ஒரு காலம் மௌனமாயிராத சாமக்காரர் எப்போதும் ஜனங்களுக்காக தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டே இருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நம்ம இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போமா? ஆவியானவர் உங்களுக்கு உள்ளத்துல ஒரு பெரிய பாரத்தை வைப்பாராக. நான் வாழுவது இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக, நான் வாழுவது இந்த உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக, நான் வாழுவது இந்த உலக மக்களுடைய மீட்புக்காக என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி நாட்கள் இதற்காக ஆண்டவர் இந்த காலத்துல உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தினுடைய மீட்புக்காக நாம் அழுது செபிக்க வேண்டும். எஸ்ஐயா 25:8 சொல்லுகிறது, எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை அவர் துடைத்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்படுகிற மரணம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் விழுங்கப்படுவதாக, நின்று போவதாக. ஒவ்வொரு நாளும் 5,000 பேர் 10,000 பேர் மரிக்கிறார்கள். ஆண்டவரே, இது நின்று போகட்டும். ஜெபம் பண்ணுங்கள். ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு அருமையான மகள் கடந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிவை அனுப்பி இருந்தார்கள். யாக்கோபின் குடும்பத்தை காக்க ஒரு யோசேப்பை ஆண்டவர் எழுப்பினார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுகிறதற்கு தேவன் ஒரு மோசேயை எழுப்பி இருந்தார். யூதர்களை காப்பாற்ற ஒரு எஸ்தரை ஆண்டவர் எழுப்பி இருந்தார். எருசலேமின் அலங்கத்தை கட்ட ஒரு மோசேயை ஆண்டவர், ஒரு நெகேமியாவை ஆண்டவர் எழுப்பி இருந்தார். இந்தியா ரட்சிக்கப்பட, உலகம் மீட்பு பெறுகிறதற்கு நீயும் நானும் ஆண்டவருக்கு தேவை என்று மிக அருமையான ஒரு பதிவை அனுப்பி இருந்தார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீயும் நானும் இந்த இந்தியாவின் ரட்சிப்புக்கோ உலகத்தின் ரட்சிப்புக்கோ நீங்கள் நானும் தேவை என்பதை உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செபிக்க வாருங்கள். அதிகாலையில எழுந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு உட்கார்ந்துருங்கள். பகலிலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், இயேசுவே, இந்த உலகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி பாரத்தோடு அழுது ஜெபியுங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதனை தான் தேடிக் கொண்டிருக்கிறார். எரேமியா இப்படிப்பட்ட வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தால் இரவும் பகலும் கண்ணீர் சிந்துவேன். இஸ்ரவேலின் குமாரத்திகள் சிறைப்பட்டு போனது நிமித்தம் நான் மறைவிடங்களிலே இரவும் பகலும் கண்ணீர் சிந்துவேன். அழுக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். தனி ஜபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தனியா ஆண்டவரோடு உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு சொல்லுகிறேன், அம்மா, தனி ஜபம் தான் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டு வைக்கும். எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நேரம் எடுக்கிறோமோ அவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். காலை வேளை நம்மை எரேமியாவை போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். ஒரு நாள் வருகிறது, நெற்றிகளிலே அடையாளம் போடப்படுகிற நாள். யாருக்கு அடையாளம் போடப்படும் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் இரவும் பகலும் கண்ணீர் விட்ட பிள்ளைகள். ஆண்டவரிடத்தில் இரவும் பகலும் கண்ணீர் விட்ட பிள்ளைகள். மக்களுடைய ரட்சிப்புக்காக, மக்களுடைய மீட்புக்காக கண்ணீர் விட்ட பிள்ளைகள். எசேக்கியேல் 9:4 வாசிக்கிறோம். கண்ணீர் விட்ட பெருமூச்சுகள் விட்டு அழுத மக்கள் நெற்றிகளில் அடையாளம் போடுவார்கள். அன்றைக்கு நீயும் அடையாளம் போடப்படுவாய். அன்றைக்கு பட்டணம் எங்கும் வருவழுது நீங்களும் நானும் தப்புவிக்கப்படுவோம். இன்றைக்கு ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ண அதிக நேரம் எடுங்கள். ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபிக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். வார்த்தைகளை கேட்ட அன்பான சகோதரி, சகோதரியே, தேவன் விரும்பும் மனிதன் நீங்களாய் மாற எரேமியாவை போல நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே,
இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாம மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாம விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் ஆவியானவருடைய கரங்களை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கை கூப்பி, ஏசப்பா எரேமியா ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவனாய் இருந்தான். சிறைப்பட்டு போன மக்களுக்காக அழுகிறவனாய் இருந்தான். தேசத்துல ஜனங்கள் தேவனை விட்டு விலகினதற்காக ஆண்டவரிடத்துல அழுது புலம்பி செபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தானே. இந்த நாளிலே என்னையும் கூட இந்த ஜெப வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இரவும் பகலும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபிக்க ஒரு ஜெப வாழ்க்கைக்கு நானும் என் குடும்பமும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்தியா ரட்சிப்பு அடைய வேண்டும். உலகம் மீட்பு அடைய வேண்டும். அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில அவர்தான் உலகத்துக்கு ரட்சகர். அவர்தான் உலகத்துக்கு மீட்பு. ஜெபிக்க ஜெப வாழ்வுக்கு கண்ணீருக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் விரும்பும் தேவனுடைய பிள்ளையாய் எழும்புங்கள். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் விரும்பும் மனிதன், தேவன் விரும்பும் ஊழியம் என்ன என்று நாங்கள் இந்த காலை வேளை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக இரவும் பகலும் கண்ணீர் சிந்து நாங்கள் அழுது செபிப்போம் ஆண்டவரே. எரேமியாவை போல ஒரு பாரமுள்ள தேவனுடைய ஊழியனாக, எரேமியாவை போல மற்றவர்களுக்காக அழுது செபிக்கிற ஒரு தேவ ஊழியனாக எங்களை நிறுத்துவீராக ராஜா. இந்த காலை வேளையில கேட்ட எல்லா பிள்ளைகள் உள்ளங்கள்ல ஒரு எழுப்புதலை நீர் ஊற்றுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு என்று பூமியில் அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூப கலசங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஜெபங்கள் தூப கலசங்களிலே சேகரிக்கப்படுவதாக. காலை வேளை எழுப்புதலை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த காலை வேளை பலவீனங்களோடு, சுகவீனங்களோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக. தொடர்ந்து நாங்கள் திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் ஆசீர்வாதம் வழி நடத்த நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.